இப்ப ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு அந்த மிஸ்டீரியஸான ஹப்புக்குள்ள போறாங்க. அங்க அதோட ஓனரை மீட் பண்றாங்க. அந்த ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்னோட ஃபேன்னு சொல்லி அந்த சீக்ரெட் லெவல் கிளிப் அவங்க கிட்ட கொடுக்குறான். ஆனா என்னால அது இருக்கிற இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் அந்த கிளிப்பை கொடுக்குறான். இதுக்கு நடுவில் இங்க ரியல் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோட ஆக்டிவிட்டிஸை பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒருத்தனை கொல்றதை விட நல்லது செய்யறதா பெட்டர்னு ஃபீல் பண்றாங்க. இதனால லான்ச் ஆக போற அந்த ஃப்ரீ சிட்டி 2 அப்படிங்கிற கேமோட ப்ரீ புக்கிங் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த வில்லன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். உடனே தன்னோட டீம் கிட்ட சொல்லி ஹீரோ கண்ட்ரோல் பண்ற பிளேயரை பிளாக் பண்ண சொல்றான். ஆனா ஹீரோ செல்ஃப் அவேர்னஸ் உள்ள ஆள் மாதிரி செயல்படுறதுனால அந்த மாதிரி பிளாக் பண்ண முடியாதுன்னு கீ சொல்ல உடனே வில்லன் வந்து சர்வரை ரீபூட் பண்ண சொல்றான். அதே நேரம் கேமுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஒரிஜினல் கேமோட டிசைன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதாவது அது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. ஹீரோ அவகிட்ட எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்ல போறதுக்குள்ள கேம் வந்து ஆஃப்லைனுக்கு போயிடுது. ஏன்னா வில்லன் சொன்ன மாதிரி கேமை ரீபூட் பண்ணிருப்பாங்க. அதனால எல்லா பிளேயர்ஸும் கேமுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. ஆனா அதை நம்ம ஹீரோ மட்டும் மூவ் பண்ண முடியுது அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப கட் பண்ண கேம் ரீசெட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ பழைய ஆளா எந்திரிச்சு அவன் வேலையை பார்க்க போறான். அவங்க கிட்ட ஹீரோயின் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா அந்த கேம் ரீசெட் ஆனதுனால நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப ரியல் வேர்ல்ட்ல மில்லி கீஸ் கிட்ட ஒரே ஒரு ரீபூட்ல ஹீரோட கேரக்டர் எப்படி இப்படி மாறும், அப்படி மாறதுக்கு சான்ஸே இல்லை. அவனோட கோடிங்ஸ்லாம் வேற எங்கேயோ மறைஞ்சிருக்கு சொல்றா. அப்பதான் அந்த ஹீரோ கேரக்டர் இவங்க உருவாக்குனாங்களே ஒரு ஒரிஜினல் கேம், அதுல உருவாக்கின கேரக்டர் தான் அப்படின்னு புரிய வருது. அதுவும் இல்லாம அவனோட ட்ரீம் கேர்ளை மீட் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி அதை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கேம்ல வர ஹீரோயின் கேரக்டர் மில்லி தானே, அதனால அவ மறுபடியும் கேமுக்குள்ள லாகின் பண்றா. இப்ப அவ ஹீரோ ஒர்க் பண்ற பேங்க்குக்கு போய் அவனை கடத்திட்டு போறா. அப்புறம் அவனை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு கூலிங் கிளாஸை போட வைக்கிறா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வேர்ல்டு டிஸப்பியர் ஆயிடும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் டக்குன்னு அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் அவனை கிஸ் பண்ணி அவனோட மெமரியெல்லாம் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றா. உடனே ஹீரோ ஹீரோயின் அவனோட அபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போய் அவனோட ரிஃப்ளெக்ஷன்லாம் ஒரிஜினல் கேமோட டிசைன் காட்டுறான். இது மூலமா ரியல் லைஃப்ல இருக்கிற மில்லி இந்த மாதிரி வில்லன் அவங்களோட டிசைனை மறைச்சிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறா. ஆனா அதோட ரிஃப்ளெக்ஷன் அவனால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறா. உடனே அவ கீஸை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறா. அதுக்குள்ள கேம்ல நம்ம ஹீரோ அவன மாதிரி அதாவது கூலிங் கிளாஸ் போடாம இருந்தாங்கல்ல அவங்க எல்லார்கிட்டையும் போய் நம்ம ரொட்டீனா செய்யற வேலை போர் அடிக்குது அப்படின்னு பேசி அவங்கள மாத்த ட்ரை பண்றான். எல்லாரும் மாறிடுறாங்க. இப்ப கட் பண்ணா நெக்ஸ்ட் டைம் அந்த கூலிங் கிளாஸ் போட்ட பிளேயர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சிட்டியே எம்டியா இருக்குன்னு காட்டுறாங்க. இப்ப ரியல் லைஃப்ல இதை பார்த்த வில்லனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல கேம்ல வர ஹீரோயின் அந்த மில்லி தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். உடனே அவளை பிளே பண்ண விடாம பேன் பண்ண சொல்றான். ஆனா அது முடியவே இல்லை. உடனே வில்லன் கேமை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் கொல்ல சொல்றான். இதனால கேமுக்குள்ள உருவாக்குனாங்கல்ல அந்த சிட்டில இருக்கிற பில்டிங்லாம் உடஞ்சி விழ ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் ஹீரோயின் ஒரு கார்ல மாட்டிக்கிறாங்க. ஆனா மில்லியோட ஃப்ரெண்ட் அந்த கீஸ் இருக்கான்ல அவன் வந்து கேமுக்குள்ள ஒரு பிரிட்ஜை உருவாக்க அது மூலமா அவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து தப்பிச்சிடறாங்க. இப்ப வில்லன் என்ன பண்றானா